தமிழ் சினிமாவுடைய மகத்தான நடிகர்களுள் டெல்லி கணேஷ் முக்கியமானவர். அவர் தன்னுடைய 80வது வயசுல நம்மை விட்டு பிரிந்தாலும் அவருடைய கதாபாத்திரங்கள் என்னைக்குமே ரசிகர்கள் மத்தியில உயிர்ப்புடன் தான் இருக்கும். தமிழ் சினிமாவில் கதாநாயகர்கள், கதாநாயகிகள், நகைச்சுவை கலைஞர்கள், வில்லன் நடிகர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய புகழும் நட்சத்திர அந்தஸ்தும் துணை நடிகர்களுக்கு கிடைக்கிறதில்ல. ஆனா ஒரு திரைப்படம் முழுமையடைவதற்கும் மக்களால ரசிக்கப்படுவதற்கும் துணை நடிகர்களுடைய கதாபாத்திரம் மிகவே முக்கியமானது. இவங்கள சிலர் மட்டுமே நீண்ட காலம் நடிப்பு துறையில கோல் வச்சு வெற்றி பெறுவதோடு மக்கள் மனசுலையும் ரொம்பவே நெருக்கமானவர்களா மாறிடுறாங்க. திரையில எந்த ஒரு மிகைப்படுத்தலும் இல்லாம தங்களை போன்ற சாதாரண மனிதர்களாகவே துணை நடிகர்கள் பெரும்பாலும் நடிக்கிறதால துணை நடிகர்களுக்கும் ரசிகர்களுக்கும் ஒரு இயல்பான பிணைப்பு உண்டாகுது. இப்படி பல ஆண்டுகளாக துணை நடிகரா நடிச்சு புகழ் பெற்று மக்கள் மனசுலையும் அவங்க குடும்ப உறுப்பினர் போல மாறினவங்கள்ல முக்கியமானவர் டெல்லி கணேஷ். 1976 வெளியான பட்டின பிரவேசம் படத்துல நடிகரா திரைத்துறைக்கு அறிமுகமான டெல்லி கணேஷ். அதுக்கப்புறம் 1979 துரை இயக்கத்துல வெளியான பசி படம் தமிழ் சினிமாவுடைய முக்கியமான படங்கள்ல ஒண்ணு. 2 தேசிய விருதுகள் உட்பட பல விருதுகளை வென்ற அந்த படத்துல டெல்லி கணேஷ் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்துல நடிச்சு கவனம் ஈர்த்தார். அதே போல 1985 பாலச்சந்தர் இயக்கிய காவிய அந்தஸ்து பெற்ற சிந்து பைரவை படத்துல குடிப்பழக்கத்துக்கு ஆளான மிருதங்க கலைஞரா வெகு சிறப்பா நடிச்சு எல்லாருடைய பாராட்டுகளையும் பெற்றார். 1980களில் தொடர்ந்து பல படங்கள்ல பல வகையான துணை கதாபாத்திரங்கள்ல நடிச்சு வந்தார். பாலச்சந்தர் கிட்ட உதவி இயக்குனராக இருந்த விசுவுடைய படங்கள்ல டெல்லி கணேஷுக்கு குறிப்பிடத்தக்க கதாபாத்திரங்கள் அமைஞ்சது. ரஜினி, கமல் படங்கள்லயும் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடிச்சார். குறிப்பா இதுல நாயகன் மற்றும் மைக்கேல் மதன காமராசன் படங்களை குறிப்பிட்டு சொல்லலாம். 1987 மணிரத்னம் இயக்கத்துல வெளியாகி இன்னைக்கு உலக புகழ் பெற்றிருக்கக்கூடிய நாயகன் திரைப்படத்துல மும்பை தாராவியில வாழக்கூடிய தமிழரா வேலு நாயக்கருடைய இந்தி மொழி பெயர்ப்பாளரா நடிச்சு பரவலான பாராட்டுகளை பெற்றார் டெல்லி கணேஷ். இப்போதைய தலைமுறை ரசிகர்களும் நாயகன் படத்தை பார்த்தா அதுல டெல்லி கணேஷுடைய யதார்த்தமான ரசிப்பை வியக்காம இருக்கவே முடியாது. பாலச்சந்தருடைய புன்னகை மன்னன் படத்துல கமலுடைய பொறுப்பற்ற அதே நேரம் குற்ற உணர்வு மிக்க தந்தையா ரொம்பவே உணர்வு பூர்வமான நடிப்பை கொடுத்திருப்பாரு. தொடர்ந்து குணச்சித்திர கதாபாத்திரங்கள்ல நடிச்சு வந்தவர் 1981 வெளியான எங்கம்மா மகாராணி அப்படிங்கிற படத்துல கதாநாயகனா நடிச்சாரு. விசுவுடைய சிதம்பர ரகசியம், கமல்ஹாசன் நடிச்ச அபூர்வ சகோதரர்கள் போன்ற சில படங்கள்ல வில்லனா நடிச்சு அசத்தினாரு. இதுல மைக்கேல் மதன காமராஜன் படத்துல காமேஸ்வரன் கமலுக்கு சமையல்கார தந்தையா பாலக்காட்டு தமிழ் பேசி நகைச்சுவையிலையும் பட்டையை கிளப்பியிருப்பாரு. கமல் கிரேசி மோகன் கூட்டணியில் அமைஞ்ச அவ்வை சண்முகி படத்துல கமல், ஜெமினி கணேசன், நாகேஷ் இவங்க எல்லாரையுமே தாண்டி சுயநலமும் குரோத புத்தியும் நிறைந்த நபரா டெல்லி கணேஷுடைய நடிப்பு மிக சிறப்பா வெளிப்பட்டிருந்துச்சு. அந்த படத்திலையும் அவருடைய நகைச்சுவை காட்சிகள் ரொம்பவே ரசிக்கும்படியா இருந்துச்சு. 1990களில் எல்லா முன்னணி நடிகர்கள் கூடவும் இயக்குநர்களுடவும் பணியாற்றினாரு. 2000க்கு பிறகு தந்தை, தாத்தா இந்த மாதிரியான முதிய கதாபாத்திரங்கள்ல நடிக்க தொடங்கினாரு. அவருடைய நிஜ வயதும் அதற்கு ஏற்றதாகவே அமைஞ்சது. இந்த காலகட்டத்திலையும் பல படங்கள்லயும் மனதை நெகிழ வைக்கக்கூடிய உணர்வு பூர்வமான நடிப்பையும் விஜய் கூட தமிழன் போன்ற படங்கள்ல நகைச்சுவை கதாபாத்திரங்களையும் நடிச்சு அசத்தினாரு. அஜித்துடைய நேர்கொண்ட பார்வை படத்துல ஸ்ரதா ஸ்ரீநாத்துடைய தந்தையா ஒரு சில காட்சிகள்ல மட்டுமே வந்தாலும் மகளுடைய கையறு நிலைய மாற்ற எதுவுமே செய்ய முடியாத தந்தையுடைய தவிப்பை வசனமே இல்லாம ரொம்பவே கச்சிதமா வெளிப்படுத்தி இருந்தாரு. 600க்கும் மேற்பட்ட திரைப்படங்களை கடந்து வெற்றிகரமா தொடர்ந்தது டெல்லி கணேஷுடைய நடிப்பு பயணம். ஆரவாரம் இல்லாம சற்று அடங்கிய தொனியில அதே நேரம் அழுத்தமான தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில நடிப்பதுல டெல்லி கணேஷுக்கு ஒரு தனித்திறமை இருந்துச்சு. அது தமிழ் துணை நடிகர்கள்ல வெகு சிலருக்கே வாய்க்கப்பட்ட பண்பு. நடிப்பு திறமை மட்டுமில்லாம எளிமை, அப்பாவித்தனம், நட்பார்ந்த பாவம் இது எல்லாத்தையுமே முன்னிறுத்தக்கூடிய டெல்லி கணேஷுடைய முகமும் தோற்றமும் மக்கள் மனசுக்கு, குறிப்பா இந்த தலைமுறை ரசிகர்களுக்குமே மிகவும் நெருக்கமான ஒன்றா மாறிடுச்சு. அவருடைய மறைவு தமிழ் திரையுலகுக்கு மட்டுமல்ல ரசிகர்களுக்குமே பேரிழப்பு அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை.